ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அழகே அழகு இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரிம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். மலர் ஆசைப்பட்டாங்க அப்படின்றதுனால பாக்கியராஜ் நைட் ரைடு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அதுக்காக தான் பைக்கை புதுசாக தொடச்சி மலரை கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. மதியம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக நீங்கள் கோயிலுக்கு போய் சந்தோஷமாக இருந்துட்டு வாங்க, சமையல் வேலை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சமையல் வேலை செய்கிறதுக்காக கிச்சனுக்கு பார்த்திங்க அப்படின்னா போகிறாங்க. போகும்போது கூட மலர் பயந்துகிட்டே தான் போகிறாங்க. மதியம் சமைச்சிக்கிறேன்னு சொல்லிட்டா நம்மளை கோயிலுக்கு அனுப்பிட்டா, கோயிலுக்கு உங்கள் கூட வர்றது எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் மதியம் எப்படி மேனேஜ் பண்ணிப்பா, எப்படி சமைப்பா, என்ன சமைப்பா, அத்தையும் மாமாவும் எப்படி ஏற்றுப்பாங்க, செட் ஆகுமா, ஏதாச்சும் குறை சொல்லுவாங்க, மதியம் மனசு கஷ்டப்படுற மாதிரி பேச போகிறாங்க, ஏதாச்சும் பிரச்சனை ஆக போகுதுன்னு பயந்துட்டே பார்த்திங்க அப்படின்னா மலர் பாக்கியராஜ்கிட்ட புலம்பிகிட்டே போயிட்டுருக்காங்க. மலர், அந்த பிள்ளையே உனக்கு பிறந்தனால நீ சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சி தான் உனக்கு கோயிலுக்கு அனுப்பி வச்சிருக்கு, சமையல் வேலையை நான் பார்த்துக்கிறேன்னு. ஆனால் நீ இப்படி புலம்பிகிட்டே வந்தால் என்ன அர்த்தம், அதெல்லாம் மதி பார்த்துக்கோ வாயே நீ அப்படின்றாங்க. உங்களுக்கு தான் அத்தை மாமா பற்றி தெரியும்ல, என்ன தான் மதி பெருந்தன்மையாக எனக்காக சமைக்கிறேன் நீ போயிட்டு வா அப்படின்னு நம்மளை அனுப்பி வச்சாலையும் வீட்டில் அதை குறை சொல்லிகிட்டு இருப்பாங்கல்ல, தேவையில்லாமல் என்னால் மதி திட்டு வாங்குவாள், வழக்கம் போல் நானே சமைச்சிருந்தேன்னா எந்த பிரச்சனையும் வந்திருக்காதில்ல அப்படின்றாங்க. ஏன் மலர், உனக்கு சொன்னால் புரியாதா, கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு அமைதியாக வாயேன், அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்க. இல்லைங்க அது அப்படின்றாங்க. பாரு, ஒரு நாள் தானே மலர், அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க, நீ அமைதியாக வான்னு கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. கோயிலுக்கு போகிறத நினச்சி உனக்கு கொஞ்சம் கூட சந்தோஷமாகவே இல்லையா, தேவையில்லாமல் எதுக்கு நினச்சிட்டே போயிட்டுருக்க அப்படின்றாங்க. சரிங்க சரி வாங்க போகலாம் அப்படின்னு அமைதியாக போயிட்டுருக்கோம். சரி மலர், அத்தை உனக்கு ஃபோன் பண்ணாங்களா அப்படின்றாங்க. இல்லையாங்க, ஏன் அப்படின்றாங்க. என்ன மலர், அத்தை உனக்கு பிறந்த நாளுக்கு ஃபோன் பண்ணி விஷ் பண்ணலையா அப்படின்றாங்க. இல்லைங்க, அம்மா மறந்துருப்பாங்க போல இருக்குது அப்படின்றாங்க. சரி விடு, நம்ம அத்தைக்கு ஞாபகப்படுத்திடலாம், பேசாமல் அத்தை வீட்டுக்கு போயிடலாமா அப்படின்றாங்க. ஐயோ வேணாம் பாக்கியராஜ், வேண்டவே வேணாம், அந்த வேலையே வேணாம் அப்படின்றாங்க. இல்லை மலரே, அம்மாவுக்கு அத்தைக்கு ஞாபகம் இல்லையே என்னவோ, ஞாபகப்படுத்தலாம் போய் அப்படின்றாங்க. வேண்டாங்க விடுங்க அப்படின்னு மலர் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க கோயிலுக்கு போயிட்டே இருக்காங்க. கரெக்டாக அவங்களோட அம்மா கால் பண்ணுறாங்க. அப்போ தான் பாக்கியராஜ் கால் அட்டன் பண்ணி, இதாங்க பாரு அத்தை தான் பேசுகிறாங்க, பேசு அப்படின்றாங்க. என்ன, ஏன் செல்லுக்கு கூப்பிடாதமா உங்களுக்கு கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு. ஹலோ சொல்லுமா அப்படின்றாங்க. நினச்சிட்டே இருந்தோம், பார்த்தியா அத்தை கால் பண்ணிட்டாங்க, கண்டிப்பாக அதுக்காக தான் இருக்கும்னு பாக்கியராஜ் சொல்கிறாரு. பார்ப்போம் அப்படின்னு மலரும் சொல்லுமா அப்படின்றாங்க. ஏன் மலர், உன் செல்லுக்கு கூப்பிட்டேன் எடுக்கவே இல்லை, அதான் மாப்பிள்ளை செல்லுக்கு பாருங்க, என்ன பண்ணுறீங்க மலரே அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லைம்மா சும்மா தான் அப்படின்றாங்க. கோயிலுக்கு போகிறீங்க போல இருக்கே அப்படின்றாங்க. எப்படிம்மா, எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்சா அப்படின்றாங்க. ஏன் மலரே, உன்னை பெற்று வளர்த்தவ நான், எனக்கு தெரியாத உன்னை பெற்ற நாள் என்னைக்குன்னு சொல்லிட்டு ஹாப்பி பர்த்டே மலரு அப்படின்றாங்க. மா ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படின்றாங்க. நாங்கள் வெளியில் போயிட்டுருக்குற சத்தத்தை வச்சு தானே கண்டுபிடிச்சேன் அப்படின்றாங்க. ஆமாம்மா, நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்கன்றத அதை வச்சு தான் புரிஞ்சுக்கிட்டேன். அம்மா, உன் மாமியார் உன்னை கோயிலுக்கெல்லாம் அனுப்பியிருக்கிறாங்களா, கோயிலுக்கு போயிட்டுருக்கியா, நான் கூட நீ வீட்டில் இருப்பேன்னு நினச்சி தான் உனக்கு ஃபோன் பண்ணேன், ஆனால் எடுக்கவே இல்லை, அதனால தான் லேட்டாகவும் கால் பண்ணேன், இல்லைன்னா இன்னும் சீக்கிரமாக கூட ஃபோன் பண்ணியிருப்பேன் அப்படின்றாங்க. எல்லாம் சரிதாம்மா, ஆனால் மதி கோயிலுக்கு போயிட்டு வாங்கன்னு அனுப்பிவிட்டுட்டா, நானும் அவரும் போயிட்டுருக்கோம், மதிய வீட்டு வேலையை பார்த்துக்கிறேன்னு சொல்லி அனுப்பிட்டாமா அப்படின்றாங்க. ஆனால் உண்மையிலே அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு மலர் அப்படின்றாங்க. ஆமாங்க அப்படின்னு இவங்களும் அவங்களுடைய அம்மாவும் பேசிகிட்டு இருக்காங்க. மாற்றி மாற்றி மலரும் அவங்களும் சரின்னு சொல்லிட்டு, சரி மலர் நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணிடுறாங்க. அப்புறம் ஃபோனை வச்சதுக்கப்புறமா, எப்படி பாக்கியராஜ் கரெக்டாக சொன்னீங்க உங்கள் மாமியாரை பற்றி அப்படின்னு பேசிகிட்டு ரெண்டு பேரும் ஜாலியாக கோயிலுக்கு போகிறாங்க. கோயிலுக்கு போனதுக்கப்புறமா வா மலர் அப்படின்றாங்க. ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு அர்ச்சனை தட்டு வாங்கிக்கலான்னு ஒரு அர்ச்சனை தட்டு வாங்கிக்கிறாங்க. அது கூடவே மலருக்கு மல்லிகைப்பூ பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 முழம் கொடுங்க அப்படின்னு மல்லிகைப்பூ வாங்கிக்கிறாங்க. வாங்கிக்கிட்டு ஏற்புணும் கூடவே சேர்ந்து வாங்கிக்கிட்டு பில் போட்டுட்டு வராங்க. அப்புறம் மலர் அந்த பூவை பார்த்துட்டு, ஏங்க எதுக்குங்க பூஜைக்கான பூவை கையிலே வச்சுக்கிட்டு வரீங்க, அதை கூடையில் வைக்கலாம்ல அப்படின்றாங்க. இது யார் பூஜைக்குன்னு சொன்னா, இது சாமிக்கு கிடையாது, ஏன் சாமிக்கு அப்படின்னு திரும்ப மலர் அப்படின்னு பூ வச்சு விடுறாங்க. ஏங்க அப்படின்னு மலருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பாக்கியராஜ் இப்படியெல்லாம் பேசி மலர் இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. என்ன தான் மலருக்கு பிடிச்ச விஷயங்களை செஞ்சாலும் அதெல்லாம் மலராக கேட்டு செஞ்சுருக்காரு. இந்த தடவை மலரே எதையும் கேட்காம இந்த விஷயங்கள்லாம் செய்யும்போது மலருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரிங்க ரொம்ப தேங்க்ஸுங்க போலாமா அப்படின்னு உள்ளே போகிறாங்க. எதுக்கு மலரே என்ன 3வது மனுஷன் மாதிரி அப்பப்போ தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டுருக்க, நான் உன் புருஷன், உனக்கு செய்ய வேண்டிய கடமை நிறைய இருக்குது, அதெல்லாம் நான் செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு,
நீ தேவையில்லாமல் இதெல்லாம் நினச்சி வருத்தப்பட்டுட்ருக்காத நடு அப்படின்னு உள்ளே போயிட்டு சாமி கும்பிட்றாங்க. கொஞ்ச நேரம் உட்காந்துக்கிறாங்க. ஃபோட்டோ எடுத்துக்கலாமா மலருன்னு மாற்றி மாற்றி ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க. ஏங்க மணி பாருங்கள் 8 ஆக போகுது, வாங்க நேரம் ஆயிடுச்சு, வீட்டுக்கு போகலாம், நீங்களும் ஆஃபீஸ்க்கு கிளம்பணும், வீட்டில் மதியம் என்ன பண்ணியிருக்கிறாரோ அத்தம்மா என்ன பண்ணுறாங்களோன்னு சொல்லிட்டு கிளம்பலான்றாங்க. உனக்கு எப்பயுமே அந்த நினப்பை மட்டும்தானே, அதில் விட்டு வெளியே வரமாட்டியா அப்படின்றாங்க. பழகி போச்சு பாக்யராஜ், கண்டிப்பாக முடியாது, வாங்க போகலாம், அங்கே வீட்டை பற்றின கவலை இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்றாங்க. சரி நடு அப்படின்னு கொஞ்ச நேரத்துலேயே உட்காந்து எழுந்திரிச்சு கிளம்பலான்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்காங்க. அப்போ இங்க மதி வீட்டில் பயங்கரமாக சமைச்சிட்ருக்காங்க. சுரேஷ் காலையில் எழுந்திரிச்சு உட்காந்த உடனே அண்ணி ஒரு காஃபி அப்படின்றாங்க. ஏய் அவள் எங்கடா இங்கே இருக்கா, அவள் காலையில் எழுந்திரிச்சு கோயிலுக்கு போயிட்டா, உன் பொண்டாட்டி தான்டா கிச்சனில் சமைச்சிட்ருக்கா அப்படின்றாங்க. என்னது அவளா அப்படின்றாங்க. ஆமாடா அவள் தான் சமைச்சிட்ருக்கா, அவள் கோயிலுக்கு போயிருக்கா, இவ செய்கிறேன்னு செஞ்சிட்ருக்கா அப்படின்றாங்க. அண்ணி இதெல்லாம் பண்ணி வச்சுட்டு போக சொல்லலாம்ல அப்படின்றாங்க. அப்போ தான் இங்கே காஃபி எடுத்துக்கிட்டு மதி வராங்க. ஏன் இன்றைக்கி ஒரு நாள் கூட அவங்க கோயிலுக்கு போய் சந்தோஷமாக இருக்கக்கூடாதா, நான் சமைச்சா என்ன வந்துருச்சு, இந்தா அவங்க காஃபி அப்படின்னு சொல்லிட்டு காஃபி கீழே வச்சுட்டு, இங்கே பாரு உன்கிட்ட நான் பேசல, அம்மா கிட்ட தான் பேசிகிட்ருக்கேன் அப்படின்றாங்க. டேய் அவளுக்கு இன்றைக்கி பிறந்த நாளாடா, அதான் பாக்கியராஜ் கூட்டிகிட்டு வெளியில் போயிருக்கா கோயிலுக்கு, இந்த மேடம் சமைக்கிறாங்க அப்படின்றாங்க. ஓ இன்றைக்கி அன்னைக்கு பிறந்த நாளா அப்படின்னு பாக்கியராஜ் இருந்துகிட்ருக்கா, அதாவது சுரேஷும் இருந்துகிட்ருக்காங்க. அப்போ தான் மதியம் எடுத்துகிட்டு போய் அதுக்கப்புறம் கிச்சனில் சமைச்சிட்ருக்காங்க. ஆமாம் நீ என்னெல்லாம் சமைக்கிற அப்படின்றாங்க. என்ன சட்னி இட்லி சாம்பார் அப்படின்றாங்க. அவ்வளோதானா அப்படின்றாங்க. அவ்வளோதான் வேறு என்ன இருக்குது அப்படின்னு இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா செஞ்சிட்ருக்காங்க. அவ்வளோதான் எனக்கு தெரியும் அப்படின்னு. ஆமாம் நீ அதையே ஒழுங்காக சமைச்சாலே பெரிய அதிசயம் இல்லை அப்படின்னு தான் இவங்க அத்தை கலாய்ச்சிட்ருக்கவோ. யார் எப்படி வேணாலும் பேசிட்டு போகட்டும், இன்றைக்கி மட்டும் நம்ம எதுவுமே கண்டுக்கக்கூடாது, அவங்களுக்கு இன்றைக்கி பிறந்த நாள், அவங்க சந்தோஷமாக இருக்கணும், அவங்களோட மனசை ஹர்ட் ஆகிற மாதிரி நம்ம நடந்துக்கவே கூடாது, அவங்க ஃப்ரீயாக இருக்கணும் ஜாலியாக இருக்கணும் தான் அவங்களுக்கு வெளியில் அனுப்பி வச்சோம், நமக்கு தெரிஞ்ச எதையோ நம்ம சமைக்கிறோம், இதனால் தேவையில்லாமல் பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா மதியம் அமைதியாக வந்து போயிட்டு சமைச்சிட்ருக்காங்க. இந்த சாம்பார் இட்லி சட்னியாவா இவ்வளோ நேரம் செஞ்சிட்ருக்க அப்படின்றாங்க. சட்னி வச்சுருக்கேன், பருப்பு வேக வச்சுருக்கிறேன், இட்லியும் வெந்துட்டுருக்கு, அவ்வளோதான் இட்லி இறக்கிட்டு அதுக்கப்புறம் சாம்பார் காய் போட்டால் சரியாக போச்சு அப்படின்னுட்ருக்காங்க. என்னமோ அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் காஃபி குடிச்சிட்டு சுரேஷ் அப்படியே தலைக்கு ஏறிது, அப்படியே துப்பிடுறாரு. அவருக்கு சுத்தமாக காஃபியை பிடிக்கவே இல்லை. என்னம்மா காஃபி இது அப்படின்றாங்க. ஏண்டா நானா போட்டேன், உன் பொண்டாட்டி தானே போட்டா, அவகிட்ட கேட்காம என்கிட்ட கேட்டுட்ருக்க அப்படின்ட்டாங்க. இந்த வீட்டில் மனுஷன் ஒரு நிம்மதியாக காஃபி கூட குடிக்க முடியல அப்படின்னு டம்ளரை அப்படியே வச்சுட்டு எந்திரிச்சு போயிட்டாரு. மதி அடிங்க உனக்கு காஃபி கூட ஒழுங்காக போட தெரியாதா, தெரியும்டி இன்றைக்கி நீ சமைக்கிறன்ற போதே நாங்கள் எல்லாருமே பட்னின்ட்டு ஜாலியாக இவ வேறு எதையும் கண்டுக்காமல் புருஷன் கூட வெளியில் போகிறேன்னு போயிட்டா, இப்போ நம்மளாம் என்ன பண்ணுறதோ தெரியல, காலையில் எழுந்து நிம்மதியாக ஒரு காஃபி கூட குடிச்சிட்டு சந்தோஷமாக இருக்க முடியலன்னு புலம்பிகிட்ருக்காங்க. காஃபி நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை ஏதாச்சும் ஒரு குறை இருந்தால் அதை மாற்றிக்க சொல்லுங்கள், நானும் கற்றுக்குறேன், சும்மா காஃபி நல்லா இல்லைன்னு தூக்கி போட்டுட்டு காரி துப்பிட்டு ஏதாச்சும் பேசிட்டு போயிட்டா காஃபி சரியாக வந்துடுமா அப்படின்றாங்க. ஆமாம் ஒரு காஃபி போட தெரியல, ஆனால் வாய் மட்டும் உனக்கு காது வரைக்கும் இருக்குது அப்படின்னு அவங்க அத்தை கத்திக்கிட்டே உட்காந்துட்ருக்கோம். கரெக்டாக பாக்கியராஜும் மலரும் ரிட்டர்ன் வந்துடுறாங்க. வந்த உடனே நேராக உள்ளே வராங்க. மதி நின்றுட்டுருக்காங்க. வாங்க அப்படின்றாங்க. மதியோட முகமே சரியில்லைன்னு மலர் புரிஞ்சுக்கிட்டே வராங்க. பாக்கியராஜும் உள்ளே வராரு. வாம் மகாராணி பிறந்த நாளுக்கெல்லாம் சுற்றி பார்த்தாச்சா, இனியாச்சும் ஏதாச்சும் செய்வியா செய்ய மாட்டியா, இன்றைக்கி பூரா ரெஸ்ட்டா அப்படின்றாங்க. இல்லை அத்தை ஏன் அத்தை அப்படின்றாங்க. மதி என்ன ஆச்சு அப்படின்னு அப்படின்னு காஃபியையும் பார்க்குறாங்க. போய் முதல்ல ஒரு காஃபி போட்டு வரியா அப்படின்றாங்க. அத்தை போட்டுட்டு வரேன், இந்தாங்க அத்தை குங்குமம் எடுத்துக்கோங்க அப்படின்னு கொடுக்குறாங்க. முதல்ல போய் காஃபியை போட்டுட்டு வா அப்படின்னு அனுப்பிடுறாங்க. இதெல்லாம் மதிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மலர் அதை வச்சுட்டு போய் காஃபியை போட்டு தராங்க. இந்தாங்கம்மா எடுத்துக்கோங்கன்னு பாக்கியராஜ் எடுத்து கொடுக்குறாரு. அதுக்கப்புறமா அவங்க அம்மா வேண்டாம் வெறுப்பாக வச்சுக்கிறாங்க. இந்தாப்பா மதி நீயும் வச்சுக்கோ அப்படின்றாங்க. அப்புறம் தான் சுரேஷ் மலர் வந்துட்டா, காஃபி போட்டு தரவா வாடா அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் வெளியில் வராங்க. என்னாச்சுமா அப்படின்றாங்க. டேய் இவ காஃபின்னு ஒன்று போட்டா பாரு, அதை வாயிலே வைக்க முடியலடா சுரேஷால், இங்கே பாருடா அப்படியே வச்சுட்டு போயிட்டான், அதான் மலரை காஃபி போட சொன்னான் அப்படின்றாங்க. சரிம்மா விடுங்க, அதான் மலர் போட்டு தரால அப்படின்றாங்க. அதுக்கப்புறமா மலர் காஃபி போட்டு வந்து கொடுக்கவும் இவங்க 2 பேரும் குடிக்கிறாங்க. அண்ணி உங்களுக்கு இன்றைக்கி பிறந்த நாளாமே, ஹாப்பி பர்த்டே அண்ணி அப்படின்னு விஷ் பண்ணுறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் அப்படி சுரேஷா அப்படின்றாங்க. இவருக்காச்சு விஷ் பண்ணணுன்ற மேனஸ் இருக்கே அப்படின்னு மதி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டாலையும். அதுக்கப்புறம் அண்ணி இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்றாங்க. என்ன ஸ்பெஷல், அதான் நான் இட்லி சாம்பார் சட்னி செஞ்சுருக்கேன்ல, அவங்க கோயிலுக்கு
கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்காங்க, இன்றைக்கி ஒரு நாளாச்சும் அவங்க ரெஸ்ட் எடுக்கட்டுமே அப்படின்றாங்க. ஏம்மா பிறந்த நாளுன்னா வீட்டில் ரெஸ்ட் எடுக்கணுமா, எதுவும் செய்யக்கூடாதா அப்படின்றாங்க. ஐயோ நான் அப்படி சொல்ல வரலங்க, இன்றைக்கி ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கட்டும், அவங்க ஒன்றும் வேலை செய்யாமல் இருக்க போகிறதில்ல, அதான் நான் செய்கிறல அப்படின்றாங்க. நீ காஃபி போட்ட லட்சணமே எந்த அளவில் இருக்குன்னு எங்களுக்கு தெரியும், நீ சாப்பாடு செஞ்சு எங்களை பட்டி போட்டுடாதா அப்படின்னு பேசுகிறாங்க. மதி வந்து அதுக்கப்புறமா இன்றைக்கி ஒரு நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்க கூடாதான்னு சொல்ல வராங்க. மலர் இருந்துக்கிட்டு, மதி வீடு அத்தை, இல்லை அத்தை நானே சமைச்சிட்றேன், இன்றைக்கி எனக்கு பிறந்த நாள் இல்லை, நான் விருந்து சமைக்கிறேன் அத்தை அப்படின்ட்டு இருக்காங்க. பிறந்த நாளுக்கெல்லாமா விருந்து சமைப்பாங்க அப்படின்னு அவருடைய மாமா கரெக்டாக வந்து சொல்லிகிட்ருக்காரு. ஏன் சும்மா இருக்கிறதுனாலனா அது வேணும் இது வேணும்னு விருந்து சமைக்க சொல்கிறீங்களா, இன்றைக்கி அவங்களுக்கு பிறந்த நாள் விருந்து சமைக்கக்கூடாதா அப்படின்னு மதி கேட்குறாங்க. ஆமாம், நீ எத்தனை மணிக்கு வந்திருக்கிற, பாக்கியராஜ் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆஃபீஸ்க்கு கிளம்புவான், நீ எப்போ சமைச்சு எப்போ அவனுக்கு கொடுத்து அனுப்பி விடுறது, மற்ற வேலையில் எப்போ செய்கிறது அப்படின்றாங்க. அதெல்லாம் நான் செஞ்சிட பார்த்தேன் அப்படின்றாங்க. அதான் நான் ஹெல்ப் பண்ணுறேங்க உங்களுக்கு அப்படின்னு மதி சொல்லிகிட்ருக்காங்க. வாங்க நம்ம சமைக்கலாம் அப்படின்னு. இதெல்லாம் ஒன்றும் வேணாம், சாதாரணமாகவே சமைச்சா போதும் அப்படின்னு இருக்காங்க. ஏங்க இவ இட்லி சாம்பார் சட்னி தான் செஞ்சு வச்சுருக்கிறா, அதுவும் என்ன லட்சணத்தில் இருக்குன்னு தெரியல, மலர் போய் சமைக்கிட்ட விடுங்க அப்படின்ட்டு இருக்காங்க. இன்றைக்கி அவங்களுக்கு பிறந்த நாள், ஒரு விஷ் கூட நீங்கள் பிறந்த நாளை தெரிஞ்சதுக்கப்புறமும் எதுவுமே சொல்லலை. நீங்கள் என்னென்னா இதை எப்போ செய்வீங்க அதை எப்போ செய்வீங்க, கோயிலுக்கு போயிட்டா வேலை யார் செய்வாங்கன்னு கேட்குறீங்க. அவங்களுக்கு பிறந்த நாள்னு கேட்டுட்டு அப்படியே அமைதியாக விடுறீங்க. பிறந்த நாள் வாழ்த்துக்கள்னு ஒரு வார்த்தை கூட சொல்லக்கூடாதா? ஆனால் வேலை வாங்குறதுல மட்டும் கரெக்டாக இது சரியில்லை அது சரியில்லை, இதை செய்யணும் அதை செய்யணும்னு கேட்குறதுக்கு மட்டும் ரெடியாக இருக்கீங்க அப்படின்னு மதி பேசவும் வீட்டில் ஒரு பிரளயமே வெடிச்சிடுது. ஏய் உன் வாங்கி வச்சுட்டு நீ எப்பயுமே அமைதியாக இருக்க மாட்டியா, ஏதாச்சும் ஒன்று பேசிகிட்டே தான் இருப்பியா, அன்றைக்கே இதில் கஷ்டம் இல்லை, செய்கிறவங்களுக்கே உனக்கு என்ன கஷ்டம், தேவையில்லாமல் நீ எதுக்கு இதில் மூக்கர் நினைக்கிற, வேலை சொன்னால் செய்கிறதுக்கு அவங்களே ரெடியாக இருக்காங்க, உனக்கு என்ன வலிக்குது அப்படின்றாங்க. ஆமாண்டா வலிக்க தாண்டா செய்யும், அவள் என்ன அமைதியாக இருக்கலாம், ஆனால் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு என்னாலையும் மதியால் அமைதியாக இருக்க முடியாது அப்படின்னு பாக்கியராஜ் கோவமாக பேசுகிறாரு. அண்ணா என்னென்ன பேசுகிற நீ அவ கூட சேர்ந்துக்கிட்டு அப்படின்றாங்க. மதி கரெக்டாக தாண்டா பேசுது, சட்டப்படி மதிக்கு முன்னாடி இதெல்லாத்தையும் நான் கேட்டிருக்கணும், மலருக்கு இன்றைக்கி பிறந்த நாள் கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கிறோம், மதியே இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி ஒரு நாளைக்கு நான் சமைக்கிறேன், நீங்கள் ரெஸ்ட் எடுங்கன்னு டைம் கொடுக்குது. ஆனால் வீட்டில் இருக்கிற அப்பா அம்மா இதை புரிஞ்சிக்கவே மாட்டேன்றாங்க. கேட்டால் கோவப்பட்டு பேசுவாங்க, நாங்கள் என்ன இந்த வீட்டில் ஒன்று குடும்பப்படுத்துகிறோமா இல்லை ஏற்றுக்காத போயிட்டோமான்னு தேவையில்லாததெல்லாம் பேசுவாங்க. மலருக்கு இன்றைக்கி பிறந்த நாள், ஒரு நாளாச்சும் மலர் சந்தோஷமாக இருக்கட்டுமே, அந்த கிச்சன்லேருந்து ரிலீஃப் கிடைக்கட்டுமே. மலர் ஒன்றும் சமைக்கிறதுன்னு சொல்லலையே, சமைக்கிறதுன்னு தானே சொல்கிறாங்க, அதுவும் விருந்து சமைக்கிறேன்னு சொன்னாலே அதுக்கு ஒரு குத்தம், சமைக்க வேண்டான்னு சொன்னாலே அதுக்கு ஒரு குத்தம், தேவையில்லாமல் ஏதாச்சும் ஒரு குத்தம் கண்டுபிடிக்கிறது இந்த வீட்டோட வேலையாக மட்டும்தான் இருக்குது. பிறந்த நாள் அன்றைக்கி கூட ஒரு விஷ் பண்ணலை, அட்லீஸ்ட் அவளை வேலை வாங்கியாச்சும் வேலை வாங்காமாச்சும் இருக்கலாம்ல, மதி கரெக்டாக தானே சொல்லுது, தப்பாக என்ன சொல்லலையேன்னு பாக்கியராஜ் கோவப்பட்டு பேசுவோம். அண்ணா அப்படின்றாரு சுரேஷ். போதும் சுரேஷ், இது வேணும் அது வேணும்னு கேட்குறது மட்டும் கடமை கிடையாது. அதே சமயத்தில் அதை எதையும் மலர் நான் செஞ்சு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு யார்கிட்டையும் ஒரு வார்த்தை கூட சொல்கிறது கிடையாது. நீங்கள் கேட்டதை அடுத்த நிமிஷமே கரெக்டாக செஞ்சு கொடுக்குறா. ஆனால் அவளை யாராச்சும் மதுக்குறீங்களா, அவளோட உணர்வை புரிஞ்சுக்கிறீங்களா, உனக்கு இப்படி இருக்கோ இப்படி இருக்காத, எங்களுக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுத்தா நீ கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுன்னு ஏதாச்சும் ஒரு வார்த்தை மலருக்காக பேசுகிறீங்களா? அட்லீஸ்ட் ஒரு பிறந்த நாளுக்கு ஒரு விஷ் பண்ணல, ஆனால் குத்தங்குறை சொல்கிறதுக்கு மட்டும் எல்லாரும் ரெடியாக இருக்கீங்களா? மலர் எனக்கு சாப்பாடு வேணாம், நான் வெளியில் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு பாக்கியராஜ் கோவமாக பேக் எடுத்து கிளம்பிடுறாங்க. ஏங்க 10 நிமிஷங்க நான் சமைச்சு கொடுத்துட்றேன் அப்படின்றாங்க. இப்போ தான் மலர் கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கிறேன், இன்னும் 1 மணி நேரத்தில் நீ அறக்க பிறக்க லஞ்சு சமைச்சு காலையில் டிஃபன் செஞ்சு இதெல்லாம் தேவையில்லை மலர், நீ ரெஸ்ட் எடு அப்படின்னு பாக்கியராஜ் கிளம்பி போயிட்டே இருக்காங்க. ஏங்க இப்போ நம்ம என்னங்க சொல்லிட்டோங்க, நீ இவன் இப்படி கத்திட்டு போகிறான் அப்படின்றாங்க. எல்லாம் சேர்க்கை சரியில்லை, சேர்க்கை அந்த மாதிரின்னு நம்ம அவருடைய அப்பா சொல்லிட்டு இருக்கவும் மதிகே இது பார்த்து கோவம் வருது. அவர் கரெக்டாக தான் பேசுகிறாரு, நீங்கள் வாங்கன்னு மலரை கூப்பிட்டு போயிடுறாங்க. மலரும் அமைதியாக போயிடுறாங்க. வர இந்த வீட்டில் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது, வாய் விட்டு பேசுறதுக்கு கூட உரிமை கிடையாது, எல்லாம் அவங்க இஷ்டத்துக்கு ஆடுறாங்க அப்படின்னு அவங்களுடைய அம்மா ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்கவும், அதுக்கப்புறம் தான் சுரேஷ் அங்கேயே உட்காந்துட்ருக்காரு. என்னடா சுரேஷ் பார்த்துட்ருக்க, நீ போய் ஆஃபீஸ்க்கு கிளம்புற வேலையை பாரு அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் சுரேஷும் எந்திரிச்சு போயிடுறாங்க. நம்ம தப்பு பண்ணிட்டோமா, நாம் என்ன தப்பாக பேசிட்டோம், அவள் எதுக்கு அப்படி கத்துறா, அண்ணன் வேறு கோவப்பட்டு பேசிட்டு போகிறாருன்றத சுரேஷ் யோசிச்சு பார்த்துட்ருக்காரு.
அதானே பார்த்தேன். இன்னைக்கு ஒரு நாள் எப்படிடா நம்மள விட்டுட்டாங்க, மதியம் சமைச்சிக்கிறேன்னு சொல்லிட்டாளே அப்படின்னு நிம்மதியாக இருந்துடலான்னு நான் நினைக்கவே மாட்டேங்க. நான் அவர்கிட்ட சொல்லிகிட்டே தான் வந்தேன். என்ன குறை சொல்ல போகிறாங்களோன்னு அதே மாதிரி நடந்துடுச்சு அப்படின்றாங்க. நான் என்னங்க பண்ணட்டும், நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணும், நீங்கள் நல்லா இருக்கணுன்றதுக்காக, நீங்கள் ஃப்ரீயாக பர்த்டே கொண்டாடணும் அப்படின்றதுக்காக, ஸோ ஏதாச்சும் நான் ஹெல்ப் பண்ணலாம் என்னால் முடிஞ்ச அளவுக்குன்னு பண்ணால் அதையும் அவங்க குத்தங்கிட்ட சொல்கிறாங்க. இப்படி இருந்தால் என்னங்க பண்ணுறது, ஒரு தடவை கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னால் ஒரு மனுஷன் எவ்வளோதான் பொறுத்து போவாங்க, கோவம் வரும்ல அப்படின்றாங்க. ஆனால் இன்றைக்கி உங்கள் ஹஸ்பண்ட் செஞ்சார் பாருங்க, அதுதான் சரியான விஷயம் அப்படின்றாங்க. அதை நினச்சா தான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது மதி. அவர்கிட்ட இப்படி பேசுவார்னு கொஞ்சம் கூட நினச்சி கூட பார்க்கல. ஆனால் பேசிவிட்டு அவர் பாட்டுக்கு கிளம்பி போயிட்டார். இதுக்கு மேலே அத்தையும் மாமாவும் என்ன நினைக்க போகிறாங்கன்னே தெரியல. இன்றைக்கி ஃபுல்லாக என்கிட்ட முகம் கொடுத்து கூட பேச மாட்டாங்க. நான் சமைச்சு வச்சாலும் சாப்பிட்றாங்களோ இல்லையே தெரியல. என்ன பண்ண போகிறனோ அப்படின்றாங்க. விடுங்க, அவர் கரெக்டாக தான் பேசியிருக்காரு. நீங்கள் அவங்க செய்கிற கடமையை செய்யுங்க. அவங்க சாப்பிட்டா சாப்பிட்டுட்டும் சாப்பிடாக்கட்டி இருக்கட்டும். தேவையில்லாமல் அதிகமாக செஞ்சிட்ருக்காதீங்க. உங்களுடைய பிறந்தநாளுக்காக ஸ்வீட் ஏதாச்சும் செஞ்சுட்டு இதோட விட்டுருங்க அமைதியாக அப்படின்றாங்க. சரி மதி, நீ காலேஜுக்கு கிளம்பல அப்படின்றாங்க. நானும் கிளம்புறேன் அப்படின்னு மலரும் போயிட்டு ரெடி ஆகிட்டுருக்காங்க. அதாவது மதியம் போயிட்டு ரெடி ஆகலான்னு போகிறாங்க. சுரேஷ் ஆல்ரெடி யூனிஃபார்ம் மாட்டிட்டு ரெடி ஆகிட்டு வெளியில் வந்துட்டாரு. கரெக்டாக மதி உள்ளே போயிட்டு ரெடி ஆகிட்டு வராங்க. அண்ணி அப்படின்றாங்க. இந்த வர சுரேஷன்னு உடனே டிஃபன் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க. சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு அண்ணி சாப்பிட நல்லதாக இருக்குது, ஆனால் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, என்னமோ ஒரு மாதிரியாக இருக்கு அண்ணி அப்படின்றாங்க. சுரேஷ், அது நான் செஞ்சது கிடையாது, மதி செஞ்சது அப்படின்றாங்க. அப்படியே தலைக்கு ஏறிடுது சுரேஷ்க்கு. நல்லா இருக்குது இல்லை சுரேஷ், சாப்பிடு அப்படின்னு மலர் வந்து கிண்டல் பண்ணுற மாதிரி சுரேஷ் கிட்டே பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுரேஷ் வந்து அந்த சாப்பிட்ட இட்லியோட 1.5 இட்லியோட போதும் நீன்னு வச்சுட்டு எழுந்திரிச்சிட்டாங்க. நல்லா இருக்குன்னு சொன்ன சுரேஷ் சாப்பிடு அப்படின்றாங்க. இல்லை நீ போதும்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து மதியம் வந்து நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, அவங்களுக்கு இது வரைக்கும் கேக் கட் பண்ணதே கிடையாது அப்படின்றதுனால மதியம் கேக் கட் பண்ணி சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அப்படி கேக் கட் பண்ணால் மலரோட ரியாக்ஷன் என்னவா இருக்க போகுது, வீட்டில் என்ன சொல்ல போகிறாங்க இதுக்கு அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சி